வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈஸ்ட் தாம்பரம் ஜியான் ஸ்கூல் இன்டர்நேஷனல் பக்கத்திலே ஒரு ஃபுல்லி ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் ஒரு அருமையான 3BHK பார்க்க வந்திருக்கும். இந்த சூப்பரான வீடியோ ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ₹1 ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நியர்பையில் இருக்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கம்பெனிஸ், ரோடோட கனெக்டிவிட்டிஸ், இதோட ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் அந்த பில் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீட்டுக்கு உண்டான கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம்லேருந்து கேம்ப் ரோடு வழியாக வந்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி வழியாக இந்த ப்ராஜெக்ட் வந்து சேரலாம். ஜியான் ஸ்கூலுக்கு அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸ் பெருங்குளத்தூர் GKM காலேஜ் வழியாக வந்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸில் கனெக்டிவிட்டியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு திருமலா நகர் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 20 மீட்டர்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இன்னொரு ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம், மண்டல் டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கரெக்டாக வெங்கம்பாக்கம் ரோடு வழியாக லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா திருமலா நகர் வழியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அமையலாம். உள்ளே வர ரோடு எல்லாமே உங்களுக்கு 30 ஃபீட் ரோட் போட்டு கொடுத்துருக்கிறதுனால நல்லா ஒய்டாக கான்கிரீட் ரோட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக திக்லி ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். இம்மிடியட்டாக நம்ம வந்து குடியேறலாம். அந்த அளவுக்கு தான் வீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ரொம்ப நியர்பையில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. ஃபிஜி ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி, நம்ம வர வழியிலேயே பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, இந்த பக்கம் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, VIT காலேஜ் இருக்குது, அதே மாதிரி GKM காலேஜஸ் இருக்குது. இதோட லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்குது, ப்ளஸ் ஜோகோ கம்பெனி இருக்குது. சிறுசேரி போகிறதுக்கு உண்டான ரூட்டும் ஈஸ்டர்ன் பைபாஸ்லேருந்து பொன்மாள் வழியாக நியர்பையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த 3BHKயோட லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1027 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் வந்து 1760 ஸ்கொயர் ஃபீட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீடை நம்ம ஒரு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைட்டிங்கோட டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேட் வந்து SSல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போனோடனே நல்லா ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 11க்கு 18 கொடுத்துருக்காங்க. சம்பு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் அவுட்லைன் போகிறதுக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 3 ஃபேஸ் EB லைனுக்கு போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செட்பேக் லைன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம வீடு பார்க்க போகும்போது உள்ள ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கேட் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம உள்ளே போகிறோம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக் வுட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே ஹால் நல்லா ஸ்பேஷியஸான ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 24 ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுவிட்சஸ் எல்லாமே லெக்ரான் சுவிட்சஸோட டிசைன் நல்லா இருக்குங்க. இந்த ஃபேன் இண்டிகேட்டரும் செமையாக இருக்குது. இது உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோஸு சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா CMDA அப்ரூவலில் கட்டப்பட்ட வீடு. அதனால் 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே கிச்சன் உள்ள போகிறோம். கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. 9க்கு 12 கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. UPVC விண்டோ வித் சேஃப்டியோட கொடுத்துருக்காங்க. வாஸ்து பிரகாரமாக கிச்சனுடைய செக்ஷன் வந்து ஈஸ்டில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனை நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது இன்னும் பக்காவான லுக்கு கொடுக்குங்க. பேக் சைடும் உங்களுக்கு டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா செட்பேக் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. ஒர்க் பண்ணோன்னா சேஃப்டி கிரேட்டோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 அடிக்கு சோக் பிட் லைனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த லொக்கேஷனில். இதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம். எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். விஷ்ணு பில்டர்ஸ் இந்த ஏரியாவில் குவாலிட்டியான நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இவங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கீழே கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே டீக்வுட் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 12 கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி கிரில்லோட விண்டோஸ் 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்ட் செக்ஷனில் நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது இந்த ரூமோட லுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே போகணும்னா
காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் டாய்லெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிசைன் பிளாக் அண்ட் ஒயிட்ல காம்பினேஷன்ல அருமையா இருக்கு. அதுல இருந்து நம்ம அப்படியே இங்கே வந்தோம்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி வந்துடும். இந்த லொக்கேஷன் வந்து நம்ம இன்வெர்ட்டருக்கோ இல்லை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். உண்மையாகவே இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா எஸ்எஸ் கொடுத்து ப்ளஸ் அதோட டிசைன் வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது உங்களுக்கு எல்லாமே மார்பிளில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸோட சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. என்கிட்ட மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் ஜியான் ஸ்கூல் பக்கத்தில் வீடு வேணும்னு. அவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம். மேலே வந்து நம்ம சன்லைட் வெளிச்சத்துக்காக சூப்பராக ஒரு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே ஏறி வந்தோடனே லிவிங் ரூம் 10:12 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் போகும்போது மாஸ்டர் பெட்ரூம் 15:13 நல்லா ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து அப்படியே அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதுல மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவார் மெட்டீரியல்ஸ் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேலே காமிங்களா ஸ்டோரேஜ் ரூம் வந்து இந்த லொக்கேஷன்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உண்மையாகவே. இங்கே வந்து உங்களுக்கு கபோர்ட்ஸு ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட செக்ஷன் தான் ஸ்டோரேஜ் உள்ள உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பால்கனி பார்ப்போம் வாங்க. ஸோ பால்கனிலேயே நமக்கு சேஃப்டி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனில் கிளாஸிங்கோட சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனி பாருங்களேன், ஃபுல்லாகவே வீடுங்களாம் எந்த அளவுக்கு கட்டி வச்சுருக்காங்க, அருமையாக இருக்குங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே தேர்ட் பெட்ரூம் பார்ப்போம். தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்ஸ் எல்லாமே தீக்குட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:13 கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லையுமே லேஃப்ட் கபோர்ட் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூம்லையுமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லையுமே உங்களுக்கு பெட்ரூம் பாத்ரூமில் எல்லாமே வந்து பேரிவார் மெட்டீரியல் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸ் போகலாம் வாங்க. அதுலேருந்து நம்ம டெரஸ் போகலாம். டெரஸ்க்கு சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஐயோயோ, ஓ யூட்டிலிட்டி ஏரியா இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக டெரஸ்க்கு தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ஏரியாவில் யூட்டிலிட்டிக்கு செப்பரேட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் லைனுடைய அவுட்லெட் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு டெரஸ்க்கு செப்பரேட்டாக ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எஸ்எஸோட. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உண்மையாகவே. வாங்க மேலே போய் பார்ப்போம். மேலே ஏறி வந்தோடனே உங்களுக்கு வந்து கூலிங் கேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க, ஹீட் அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் தாங்க, எல்லாமே வில்லாஸ் தான் இருக்காங்க. அதிகபட்சம் அப்பார்ட்மெண்ட்ன்ற பேச்சுக்கே இந்த லொக்கேஷனில் இடம் இல்லை. எல்லாருமே வில்லாவாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்திருக்காங்க. சைட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பார்க் அமைஞ்சு கொடுத்துருக்காங்க. பசங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். ஏன் சொல்கிறேன்னா வீடுங்க அதிகமாக வந்துருச்சு. ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனில் வீடுங்கள்லாம் அதிகமாக கிடையாது. அங்கங்கே ஒரு வீடு 2 வீடு இப்படி தான் பார்க்க முடியுமே தவிர இந்த ரூட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லைன் அப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியலோட இமிடியேட்டாக நீங்கள் வரலாம். ஏன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே நியர்பையில் வந்ததுனால தாராளமாக இந்த வீடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். தாம்பரம் லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது சூட்டபுளான வீடாக இருக்கும். இந்த வீட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25 lakhs போட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் தேர்ட் நம்பர் டைரக்ட் விஷ்ணு பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். யாருக்கும் நீங்கள் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் வீடு தேடி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.